இங்கே 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு கட்சி சேர்ந்து ஒரு கட்சிக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தேர்தல் வருது. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த ஊரில் நான் நம்ம கட்சி சார்பாக தேர்தலில் நிற்க போகிறேன்னு. ஆனால் அந்த கட்சியோ வேறு ஒரு ஆளை தேர்தலுக்காண்டி வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச அந்த ஃப்ரெண்டும், நான் சுயேட்சையாக நிற்க போகிறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த கட்சி சார்ந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருந்தான். இதனால் ஆத்திரமடைஞ்ச அந்த ஃப்ரெண்டு, ஒரு நாள் தான் நான் தோத்தேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், என்னைய மாதிரி நிலமை உனக்கும் வரும், அப்போ தான் தெரியும் என்னோடய வழி என்னென்னு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிருந்தான். சில வருடங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ வளர்ந்து பெரிய பையன் ஆகிருந்தான். அவனும் எலெக்ஷனில் போட்டி போடான்னு நினைக்கான். ஆனால் அவங்க அப்பாவும் அவருடைய பழைய கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இதனால் காண்டிலேயே வந்து எலெக்ஷன் அணுகுறான். கடன் வாங்கிலாம் வந்து செலவழிச்சிக்கிட்டு இருக்கான் எலெக்ஷனுக்காண்டி. ஆனால் லாஸ்ட்டு இவன் தான் ஜெயிப்பான்னு பார்த்தா 5 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க அப்பா நிற்க வச்ச கட்சி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதனால் கோபம் கொண்ட அவன் ஃப்ரெண்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வரையும் அவங்க அப்பாவை ஏசுகிறான். உங்களால் தான் நான் தோற்றேன், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்னு. அப்போ தான் அவங்க அப்பா நினச்சி பார்க்குறாரு, நான் என் நண்பனுக்கு இப்படி தானே பண்ணேன், ரொம்ப தவறு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி கவலைப்படுறாரு.